இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா 3வதா தான் இருக்கணும் இல்லையா? அப்ப என்ன விளையாடினா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுங்க. அது குறைஞ்சபட்சம் சிப்பாயா இருக்கலாம். அதிகபட்சம் அரசியா கூட இருக்கலாம். பிஷப் டு c5. அதுல நமக்கு என்னமா கிடைக்குது? பிஷப் கிடைக்குது. அதுக்கு பதிலா திரும்ப அவங்க என்ன ஆடுவாங்க? ரூக் டு c5. அப்ப ஒண்ணும் இல்லைல்ல, சமமா தானே போகுது. அதை ட்ரேடா தானே நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப வேற யோசிங்க. நீங்க நேத்து ஒரு வேரியேஷன் சொன்னீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. சரியா? சரி, அப்ப திரும்ப யோசிங்க. ஓகே சார். இங்க பாருங்க, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க முதல் விதிமுறையே 2வது விதிமுறை படியே இல்ல அப்படின்னு. அப்ப கண்டிப்பா 3வது விதிமுறை தானே? அப்ப என்ன ஆடினா என்ன ஆடினா நம்ம வந்து சரி இருங்க, இந்த புதிரை நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். நம்ம என்ன விளையாடினா அவங்க மந்திரியை எடுக்கலாம். முதல் நகர்வுல இல்ல, 2வது நகர்வுல மொத்தமா. இப்ப அந்த மந்திரி மேல ஒரே ஒரு தாக்குதல் தான் இருக்கு. C5ல இருக்கிற மந்திரி மேல ஒரே ஒரு தாக்குதல் தான் இருக்கு. அப்ப அந்த C5ல இருக்கிற மந்திரி மேல மேலும் ஒரு தாக்குதலை எங்க விளையாடினா, நம்ம என்ன விளையாடினா சேர்க்க முடியும்? ரூக் டு c7. ரூக் டு C7 விளையாடினா அது ஒரு தாக்குதல் தான், இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல ரூக் டு C7 விளையாடும் போது என்ன ஆகும்னா, அவங்க மந்திரி மேல மேலும் ஒரு தாக்குதல் வருதுதான், ஆனா அவங்க நம்ம மந்திரி எடுத்துருவாங்கல்ல. அப்போ எங்க விளையாடினா அவங்க நம்ம மந்திரி எடுத்தாலும் நாம அவங்க யானையை எடுத்துக்கலான்னு ஒரு சூழல் ஏற்படும். ரூக் டு d7. ரூக் டு D7 விளையாடினா அந்த யானைக்கு தாமா தாக்குதல் வருது. நான் கேக்குறது C5ல இருக்கிற மந்திரிக்கு.
rook to b5. அதுதான் இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வா நான் கருதுறேன். சரிங்களா? அதை விட சிறப்பான நகர் எதுவுமே இங்க இல்ல. நேத்து நம்ம பார்த்த ஒரு வேரியேஷன் B3. அதை நான் ஒரு தடவை சொல்றேன், கவனிங்க. B3, AB3, CB3. இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? முடியுது. அப்போ கிங் C3 வந்த பிறகு நம்ம ரூக் B5 ஆடணும்னா அவங்க கிங் C4 விளையாடி அந்த யானை அந்த மந்திரியும் பாதுகாத்துருவாங்க. புரியுதுங்களா? அதனால இப்பயே நாம வந்து ரூக் B5 விளையாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன விளையாடினாலும் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு மந்திரியாச்சும் கிடைக்கும். ஒருவேளை அவங்க நம்ம மந்திரியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க யானையை நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்ப அதே விளையாடிடுங்க. கணினி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம். சரி, மகிழ்ச்சி. அடுத்தது, இப்போ நீங்க இப்ப விளையாடின ஒரு நகர்வு இருக்குல்ல, போன புதில விளையாடின ஒரு நகர்வு இருக்குல்ல, அது அந்த பின்னுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் பின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அரசருக்கு வர்றது எல்லாமே என்னது? அரசருக்கு வர்றது எல்லாமே அரசரோட சம்பந்தப்பட்டு வர எல்லா பின்னும் என்ன பின்? என்னது? அது அப்சல்யூட் பின்மா. ஏகே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னல. அது அப்சல்யூட் பின். இதுதான் ரிலேட்டிவ் பின். சரியா? அரசர் சம்பந்தப்படாம இருக்கிற வேற எதோட இருக்கிறது வந்தாலும் அது வந்து ரிலேட்டிவ் பின். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு வந்து எளிதா ஞாபகம் வச்சுக்கலாம். அரசரோட சம்பந்தப்பட்டு வர்றது அப்சல்யூட் பின், மற்ற எல்லாமே ரிலேட்டிவ் பின். சரிங்களா? ஓகே சார். சொல்லுங்க, அது அரசரோட வர்றது என்ன பின்? அப்சல்யூட் பின். சரி, சிறப்பு. அப்புறம் இன்னொன்னு ரிலேட்டிவ் பின். சரி, மகிழ்ச்சி. இப்ப அடுத்தது யோசிங்க. rook to f1. அது வேணாமா? ஏன்னு சொல்லுங்க. ரூக் வச்சு வெட்டிடுவோம். அதனாலதான் வேண்டாம். யானை வச்சு மட்டும்தான் வெட்ட முடியுமா? சார் கிக்கு h3 வைக்கலாம். இல்ல, இந்த இடத்துல கிங்க வச்சு வெட்டினா சொல்றீங்களா? முதல்ல ரூக் F1 ஆடினா அதுக்கு கிங் F. சரி, ரூக் F1க்கு கிங் F1 ஆடாம ரூக் F1 ஆட்டா என்ன பண்றது? அப்படி இல்ல. விளையாடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் விளையாடக்கூடாது. சிறப்பு.